அவனை பிடிச்சி ஊருக்குள்ள வந்து உண்மையை சொல்லிடான். முடியாதுன்னா எங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு வந்தது. எனக்கு ஆத்திரம் வந்து அவனை 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 அடிச்சேன். செத்துட்டான். போலீஸ் வந்தது. ஊரை விட்டே ஓடி போயிட்டேன். அடக்கடவுளே ஐயா, அவனை கொன்னமுன்னா ஊரை விட்டு ஓடுனீங்க? ஆமா தங்கம், செத்தவன் அயோக்கியனா இருந்தாலும் நான் பண்ணது ஒரு கொலை இல்லையா? போலீஸ்ல மாட்டினா இந்த விஷயம் தெரிஞ்சு ஞானத்துக்கு இதை விட அசிங்கம் வந்துருன்ட்டு தான் அவளையும் பிள்ளைங்களையும் பிரிஞ்சு ஊரை விட்டே ஓடினேன். ஐயா, அவ சாகலையா? சாகலையா? என்ன தங்கம் சொல்ற? ஆமையா, அவ சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கா. சரி, அவன் உயிரோடு இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ அவனை பாத்தியா? நான் பாக்கலையா, என் மக அண்ணன் பார்த்தா. எப்படி தங்கம்? எங்க? அந்த சரவணைய மக அன்னத்தை நாசம் பண்ணதுக்கு அப்புறம் நானும் என் மக அண்ணமும் ஊரை விட்டே வந்துட்டோம். வேற ஒரு கிராமத்துல குடியேறணும். சரவணனால என் மக கர்ப்பமானா. நம்ம கிராமத்துல பண்ண மாதிரி கூலி வேலையும் சமையல் வேலையும் பார்த்து நானும் சாப்பிட்டு வாயும் வயிறுமா இருந்த என் மகளையும் காப்பாத்தினேன். அன்னத்துக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சியா. அப்பதாயா அவளுக்கு அந்த தகவல் கிடைச்சிச்சு. அந்த இன்ஜினியர் சரவண ஏதோ பாலம் கட்டுறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஊர்ல தங்கி இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த விஷயத்தை என்கிட்ட கூட சொல்லாம கைப்புள்ளைய தூக்கிக்கிட்டு அவனை பார்க்க போயிருக்கா. என்ன சார் இப்படி இருக்கீங்க? பத்தினி கொடுத்த சாபம். சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஏன், என்னாச்சு? நான் தான் நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழ்றதுக்கு 5000 ரூபா கொடுத்தேன்ல. 5000 ரூபாய் கொடுத்துட்டு என் மானத்தையே வாங்கிட்டு போயிட்டீங்களே சார். எல்லா விஷயமும் செஞ்சதுக்கு அப்புறம் என் புருஷன் எப்படி சார் என்னை கூட்டிட்டு போவாரு? அப்ப நீ தனியாவா இருக்க? தனியா இல்ல சார், என் அம்மா கூடயும் என் குழந்தை கூடயும் இருக்கேன் சார். குழந்தையா? நம்ம குழந்தை சார். நம்ம குழந்தையா? ஆமா சார், உங்களுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை சார். குழந்தைய வேணா பாருங்க. உன்ன மாதிரியே இருக்கானோ? பையனா பொண்ணா? பொண்ணு சார். ஓ, எனக்கு கூட பொண்ணுதான் பிறந்திருக்கா. சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என்ன அண்ணோ? ஏன் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடாதா? எனக்கு பொண்ணுங்க கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? இப்ப நான் கட்டிக்கிட்ட பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணும் பிறந்துட்டா. மாமனார் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உன்னை தொட்ட நேரம் நல்ல நேரம் போல இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா ஏன் சந்தோஷம் அழிஞ்சு போயிருச்சே சார்? அதுக்கு நான் பொறுப்பு இல்லையானோ? நீ சந்தோஷமா இருக்கணும்னா காசு வேணும்னு நீயும் அம்மாவும் கேட்டீங்க, நான் கொடுத்தேன். அந்த காசை வச்சு சந்தோஷத்தை வாங்கிக்க வேண்டியதானே? சந்தோஷம்னா கத்திரிக்காய் வாழைக்காய் வியாபாரமா சார்? காசு கொடுத்து வாங்குறதுக்கு? அது வாங்குறவங்களை பொறுத்துதானோ. காசை வச்சு கத்திரிக்காய் வாழைக்காயும் வாங்கலாம், வாழ்க்கையும் வாங்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உங்க அளவுக்கு எனக்கு சூட்சமம் எல்லாம் தெரியாது. நான் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு. என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். என்னன்னா உன் வாழ்க்கைக்கு வழியை என்கிட்ட கேக்குற? வேற யார்கிட்ட சார் கேப்பேன்? நீங்க பண்ண காரியத்தினால என் வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ குழந்தை வேற. அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் எனக்கு யாரு சார் கதி? நான் எங்க போவேன்? இந்த புள்ளைய நான் எப்படி சார் வளர்ப்பேன்? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றானோ? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சார் இந்த புள்ளைக்கு அப்பா. அதுக்கு என்ன ஆதாரம்? உன்னால நிரூபிக்க முடியுமா? சார், இங்க பாரானோ, வேணா உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தரேன், வாங்கிட்டு போ. வேலை பார்க்குற இடத்துல வந்து அப்பா அது எதுன்னு சொல்லிட்டு நிக்காத. வேலை கெடுத்து பாரு. அப்ப உங்க மாமனார் வீட்டுல வந்து நிக்கட்டுமா சார்? கேட்க வேண்டியதா அங்க வச்சு கேட்கட்டுமா? இந்த பிள்ளைக்கு அப்பா நீங்க தானே என்னால நிரூபிக்க முடியுதோ இல்லையோ. நீங்க எப்பேற்பட்ட அயோக்கிய, யார் யார் வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஏ அண்ணா, என்ன? ஞானமாக்கா விஷயத்துல நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை காட்டி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கும் ஒரு ஊரே உங்க மாமனார் வீட்டுக்கு முன்னாடி திரண்டு வரும். பாக்குறீங்களா? ஏய்,
என்னோ மிரட்டுறியா? ஏன் சார், ஏன் மிரட்டலுக்கெல்லாம் நீங்க பயப்படுற ஆளா சார்? மிரட்டல சார், என்ன நடக்குங்கிறத சொன்னேன். ஒரு ஊரையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க. அந்த ஊர் எவ்வளவு உங்க மேல கோவத்துல இருக்கு தெரியுமா? நீங்க இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து வந்து உங்களை அப்படியே எறும்பு தேய்ச்சு கொல்ற மாதிரி அப்படியே தேய்ச்சி எரிஞ்சு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் உங்க மாமனார் ஆரம்பிச்சு தரப்போற கம்பெனிக்கு பார்க்க ஆள் இல்லாம போயிரும். பரவாயில்லையா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? அதான் முதல்லயே சொல்லிட்டேனே சார், உங்களால சீரழிஞ்சு போனது நான், அதுல பிறந்தது இந்த புள்ள. எங்க 2 பேர் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுங்க. வழி காட்டுறதுன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல, ரகசியமா கூட தாலி கட்டினா போதும். நீங்க எனக்கு புருஷனா இருக்கிறத விட இந்த புள்ளைக்கு அப்பாவா இருக்கிறது தான் முக்கியம். அதத்தான் நான் கேக்குறேன். உன்னை எப்படி அண்ணோ? எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு புள்ள இருக்கு. அந்த புள்ள மாதிரி தானே இந்த புள்ளையும். ஆனா அதுக்காக என் நிலைமையை புரிஞ்சுக்கானோ. உன்னை நான் சேர்த்து வச்சு வாழ்றது என் மாமனாருக்கு தெரிஞ்சதுன்னு வை, என் வாழ்க்கைய நாசமாயிடும். என் வாழ்க்கை நாசமா போச்சே. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதானோ. காசு தேவைக்காக தான் நீ சம்மதிச்ச, காசு தான் நான் கொடுத்துட்டல்ல. இன்னும் வேணும்னாலும் கேளு, நான் காசு தரேன். என்ன விட்டுரு. இந்த குழந்தை பிறக்கலனா நான் உங்களை விட்டுருப்பேன். உங்களை தேடி நான் வந்திருக்கவே மாட்டேன். இப்ப எனக்கு தேவை காசு இல்ல, என் குழந்தையோட அப்பா. என் மகளுக்கு அவளோட அப்பாவை வாங்கி தர நான் எந்த விலை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். சரி அண்ணா, நீ கேக்குறதுல உள்ள நியாயம் எனக்கு புரியுது. உன்னையும் இந்த குழந்தைய நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அதை என்னால வெளிப்படையா செய்ய முடியாது. தேவையில்ல. என் குழந்தை தப்பான குழந்தை இல்லைன்னு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு தாலி வேணும். என் பிள்ளைக்கு ஒரு இனிஷியல் வேணும், அவ்வளவுதான் நான் கேக்குறது. அதை கொடுத்தீங்கன்னா போதும். குடுக்கறானோ, நீ கேட்டதுக்கு மேலேயே கொடுக்கற, அதுவும் நாளைக்கே கொடுக்கற. நாளைக்கே வா. என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கிற வரைக்கும் தான் அண்ணன் குழப்பம் இல்ல. முடிவெடுத்தாச்சுன்னு வை, அப்புறம் டைரக்டா ஆக்ஷன் தான். நாளைக்கு உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன், சரியா? சரிங்க சார், அப்பனா நான் போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? வேண்டாம், குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்கு வெட்டியே அலையிற? என் ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் குடிசை போட்டு தங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களோட தங்கிக்க. நாளைக்கு நம்ம மெட்ராஸ்க்கு போயிடலாம். அங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல தற்காலிகமா உன்னை தங்க வைக்கிறேன். 1 நாள் 2 நாள் இரு, அதுக்குள்ள நான் உனக்கு ஒரு வீடு பார்த்து தரேன். அங்கேயே ஏதாச்சும் ஒரு கோயில வச்சு உனக்கு தாலியும் கட்டுறேன். நீ குழந்தையோட அங்கே இரு, நான் அப்பப்போ வந்து உன்னை பாத்துக்கிறேன், சரியா? சரிங்க. நான் நீங்க இதை ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சேச்சா, உன் நிலைமை அப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் தெரியாதா? நான் அது எதையும் தப்பா நினைக்கல. அதே மாதிரி நீயும் என்ன தப்பா நினைக்காத. இல்லைங்க, எப்பவுமே உங்களை நான் தப்பா நினைக்க மாட்டேன். அது போதும் அண்ணா. இரு, நீ தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், சரியா? சரிங்க. செல்லக்குட்டி, என்னடா இங்க பாரு. என்னடா செல்லம், என்ன பண்ணுது? சாப்பிடுறியா? இந்த போ. இந்த கையில கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேன். அதுக்கு பரிகாரம் பண்ற மாதிரி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ ஊருக்கு போக ரெடி தானே? கிளம்பலாமா? கிளம்பலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை பார்த்துட்டு போயிடலாங்க. யார்? தங்கத்தை? ஆமாங்க. எதுக்கு? இல்ல, நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் அம்மா கிட்ட கூட சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். குழந்தையோட என்ன காணும்னு அம்மா தேடுவாங்க, அதாங்க. நீ ஏன் சொல்லாம வந்த? என் வாழ்க்கை உங்களாலதான் கெட்டு போச்சுன்னு அம்மா உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. நீங்க இங்க இருக்கிறது அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா ஊராளுங்களுக்கு தகவல் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயம். அதனாலதாங்க அம்மா கிட்ட சொல்லாம வந்தேன். சரி, இப்ப போய் சொன்னா மட்டும் தங்கம் பிரச்சனை பண்ணாதா? இல்லைங்க, இப்பதான் நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால அம்மா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, சந்தோஷம்தான் படுவாங்க. அதுக்கு என்ன உறுதியானோ? ஏங்க? இல்ல, நீ என்ன மன்னிச்சு நான் சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கன்னா அது வேற. உனக்கு புருஷன் வேணும்னு நினைக்கிற, உன் குழந்தைக்கு அப்பா வேணும்னு நினைக்கிற, அதனால நான் உனக்கு பண்ண கொடுமைய நீ மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் தயாரா இருக்க. தங்கத்துக்கு அப்படி எந்த நிர்பந்தமும் இல்லையே. அது பாட்டுக்கு என்ன பார்த்து கோவப்பட்டு ஊருக்காரங்களை கூப்பிட்டுட்டா அப்புறம் என் வாழ்க்கையும் போயிடும், உன் வாழ்க்கையும் போயிடும். இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. அம்மா கிட்ட நான் பேசுறேங்க. இல்ல அண்ணா, எதுக்கு ரிஸ்க்? உங்க அம்மா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம போலாம்.
அது எப்படிங்க? என்னையும் குழந்தையும் காணோம்னா அம்மா தேட மாட்டாங்களா? என்னையும் குழந்தையும் தவிர நாங்க இல்லைன்னா யாருங்க ஆதரவு அம்மாக்கு? அண்ணா, நான் தங்கத்துக்கு தகவலே சொல்ல வேண்டாம்னு சொல்ல, இப்ப சொல்ல வேண்டாம் தான் சொல்றேன். இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்லணும்னு சொல்றீங்க? முதல்ல நாம 2 பேரும் நம்ம குழந்தையோட ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். ஒரு வழியா எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு தங்கத்துக்கிட்ட சொல்லலாம். அப்புறம் தங்கம் வரட்டும், உன்னை பார்க்கட்டும். நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறத பார்த்துட்டு கோபம் அடங்கி மனசு குளிரட்டும். ஏன் உன் கூடவே கூட இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா அது வரைக்கும் அம்மா தவிச்சு போயிருவாங்களேங்க. வேற வழி இல்ல அண்ணா. இப்ப சொன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். யோசிக்காத அண்ணா, நான் சொல்றது நல்ல யோசனை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தங்கத்துக்கு விஷயத்த சொல்லுவோம். இப்ப சொன்னோன்னு வை, என் மேல இருக்கிற கோபத்துக்கு தங்கம் எதையுமே நம்பாத, உன்னையும் என்னோட போக விடாது. அப்புறம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போயிடும். என்ன சொல்ற? சரிங்க, அம்மாக்கு இப்ப சொல்ல வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரியே ஒரு 2-3 மாசம் கழிச்சு அம்மாக்கு சொல்லிக்கலாம். அதான் நல்லது. சரி வா போலாம். சரிங்க. அண்ணா, இதான் நீ தங்க போற வீடு. இவ்ளோ பெரிய வீடா இருக்கு. அக்கா, அக்கா, யாரே? அக்கா. யாரு? ஆ, வா தம்பி வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நான் சொன்னேன்ல, அது இந்த பொண்ணு தான். அப்படியா? குழந்தைய கொடுமா. அக்கா பத்திரமா பாத்துப்பீங்கல்ல? அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிறேன். வாமா. என்னங்க, சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிடுவீங்கல்ல? சொன்னல, வீடு பார்த்த உடனே வந்து கூட்டு போறேன். கவலைப்படாம இரு, சரியா? சரி வாமா. சரிங்க. இந்தப்பா, எவ்வளவு வசதியான இடத்துல பொண்ணை கட்டினாலும் உனக்கு பணத்தாசை போக மாட்டேன்துல. எவ்வளவு வசதி வந்தாலும் பணத்தாசை எப்படி போகும்? இதுக்கு மேல அவ சம்பாதிப்பா. பட்டுமா? சரி போயிட்டு வா. என்னென்னவோ சொல்லி என் மகனை கூட்டிட்டு போனா தங்கம், என் மகனை விபச்சார விடுதியில விட்டுட்டாங்க. என் குடும்பத்தை கொலையா எடுத்துட்டா, என் ஜீவனை செதுக்கி எடுத்துட்டா. தட்டடிச்சு போவா, திசை அடிச்சு போவா, நாசமா போவா. அவன் நல்லாவே இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. ஒரு பக்கம் என் மக பழப்ப நார பழப்பாக்கிட்டா, இன்னொரு பக்கம் என் மக எங்க போனா என்ன ஆனான்னு எந்த தகவலுமே தெரியாம தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். என் மகளையும் பேத்தியும் கண்டுபிடிக்க 4 வருஷமாச்சு. ஆனா அந்த 4 வருஷத்துல என் மக மொத்தமா அந்த சகதிக்குள்ள இறங்கிட்டா. இனிமே தூக்குனாலும் கழுவுனாலும் சேரு போகாதுங்கிற அளவுக்கு அவ அழுக்கா போயிட்டா. அப்பவும் நான் சொன்னேன், இந்த தொழிலே வேண்டாம், மான மரியாதையோட வாழலாம்னு சொன்னேன். அவ சிரிச்சா. மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டு தானே படுக்கிற கட்டிலையும் சோறு திங்கிற வட்டிலையும் வாங்கினேன். வித்து தொலைச்சதை எங்க போய் திருப்பி வாங்குவேன்னு அழுதா. அந்த சேத்துல இருந்து வெளியே வர அவ தயாரா இல்ல. அதுக்கு மேல என் மகளை விட்டு வைக்க நானும் தயாரா இல்ல. வாழ்க்கை முழுக்க ஆதரவே இல்லாம அடிபட்டவ அவ. அவளுக்கு ஆதரவா நானாச்சும் இருக்கணும்னு நினைச்சேன். என் மகளோட மனசுக்கு ஆதரவா அவ கூடவே இருந்துட்டேன். என் மகன் ஆசைய பாருங்க. அவளுக்கு துணையா நான் வந்த கொஞ்ச காலத்திலே என் பேத்தி அவளை விட்டுட்டு போயிட்டா. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா, தானாவே வளர்ந்தா. அவளுக்கு அவங்க அம்மா செய்யற தொழில் பிடிக்கல, அவளோட இருக்க பிடிக்கல. எல்லாத்தையும் விட அவங்க அப்பா சரவணனா சுத்தமா பிடிக்கல. அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாக
அவன் தானே காரணம். அவன் மேல கோபம், அவனை பழி வாங்குறதா தன்னோட லட்சியம்ங்கிற வெறி. இப்ப வரைக்கும் அவ தனியாதான் இருக்கா. அவங்க அம்மாவை பார்க்க கூட வர்றதில்ல. என்னோட மட்டும்தான் பேசுவா. எங்கேயாச்சும் வர சொல்லி என்ன பார்த்துட்டு போவா, அவ்வளவுதான். கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா வாழ்க்கையில ஒண்ணுமே மிஞ்சலைங்க ஐயா. மானம் மிஞ்சல, மரியாதை மிஞ்சல, மக மிஞ்சல, பேத்தி மிஞ்சல, நிம்மதி மிஞ்சல, எதுவுமே மிஞ்சல ஐயா. எல்லாத்துக்கும் காரணம் காசு பண தேவைக்காக நான் சொன்ன ஒரு பொய், ஒரு உத்தமி மேல நான் சொன்ன பழி. ஒத்த சொல்ல எங்க வாழ்க்கையே சூறையாடிட்டு போயிடுச்சுங்க ஐயா. அது போட்டு விடுங்க ஐயா. நான் சொல்ல வந்தது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க கொலைகாரம் இல்ல. ஞான எப்படி எந்த தப்பும் பண்ணலையோ அதே மாதிரி நீங்களும் எந்த தப்புமே பண்ணலையா. நீங்க கொலை பண்ணல. அந்த பரதேசி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அது எனக்கு நல்லா தெரியும். தங்கம், நீ சொன்ன தகவலை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதானே எனக்கு தெரியல. ஐயா, அவனை நான் கொன்னுட்டு தான் நினைச்சுதானே தங்கம் என் குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு நான் போனேன். அவன் சாகலன்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேனே. என் குடும்பம் என்னை விட்டு பிரிஞ்சிருக்காதே, என் ஞானம் துன்பப்பட்டிருக்க மாட்டேன்ல. இப்ப அவன் சாகலன்னு நீ சொல்லும் போது நான் கொலை பண்ணலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல என் குடும்பத்தை துன்பத்தை தள்ளி விட்டுட்டேன்னு வருத்தப்படுறதா? ஆக மொத்தம் அந்த இன்ஜினியர் பைய பண்ண வேண்டிய கெடுதல் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டானே தங்கம். கண்ணுக்கு முன்னால இருக்கும் போதும் கெடுதல் பண்றான், கண்காணாம போனப்புறமும் கெடுதல் பண்றான். அவனால உண்டான துயரத்துக்கு கணக்கே இல்லாம போயிடுச்சே. அதுக்கப்புறம் அவன் எங்கேயாச்சும் பாத்தியா? அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சதா? இல்லையா. அதுக்கப்புறம் அவனை என் மகதான் பார்த்தாலே தவிர நான் பார்க்கலையா. ஆனா ஒண்ணியா, அவன் உருப்படியாவே இல்ல. அவன் உங்க குடும்பத்தை கெடுத்தான், என் குடும்பத்தை கெடுத்தான், எல்லா குடும்பத்தையும் கெடுத்துட்டு ஒரு பெரிய பணக்கார விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சான். ஆனா விதி அவனை விடலையா. அவன் கைகால் விளங்காம பண்ணிடுச்சே. நிறைய பணம் காசு சேர்த்துட்டான்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. அவ்வளவுதாயா எனக்கு தெரியும். அயோக்கிய ராஸ்கல், எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டு இப்ப எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னே தெரியாம போச்சு.